சோலைவனம் அப்படிங்கிற அழகான காட்டுல மீரா அதோடைய பொண்ணு சாரா ரெண்டு பேரும் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ மீரா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இத பார்த்த சாரா அம்மா கிட்ட இந்த மாதிரி கேட்டா, அம்மா, நானும் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அப்படி என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சாரா, இந்த டைம் நம்ம நிலத்துல என்ன விளைவிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா, நாம இந்த டைம் நம்மளுடைய நிலத்துல சோளம் விளைவிக்கலாம். போன டைம் நாம கடலையை விளைவிச்சு அதுல நமக்கு நல்ல லாபம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு எல்லோரும் இந்த டைம் கடலை தான் போட்டிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சோளம் யாருமே போடல. அதனால நம்ம இந்த டைம் சோளம் போடலாம், கண்டிப்பா நமக்கு லாபம் கிடைக்கும். ஆமா சாரா, நீ சொல்றது சரிதான். நாம இந்த டைம் நம்ம நிலத்துல சோளத்தையே விளைவிக்கலாம். சாரா வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே காலு கோரி அப்படிங்கிற ரெண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோம்பேறியா இருந்தாங்க. கோரி, நாம நம்மளுடைய நிலத்துல என்ன பயிர் செய்யலாம்? அத்தாங்காலு, எனக்கும் தெரியல. நான் நாளைக்கு அந்த சாராவோட வயல்ல போயிட்டு அது என்ன தன்னுடைய நிலத்துல பயிர் செஞ்சிருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். நாமளும் அதையே செய்யலாம். ஆமா கோரி, நீ சொல்றது சரிதான். அந்த சாரா எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சுதான் செய்யும். நாமளும் அது என்ன பயிர் செய்யுதோ நாமளும் அதையே நம்மளுடைய நிலத்துல விளைவிக்கலாம். அடுத்த நாள் காலையிலேயே மீரா தன்னுடைய நிலத்துக்கு வந்து சோளத்தை விதைச்சு அந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்தது. மீரா தான் வயலுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அந்த சமயத்துல கோரி மீராவை பார்க்க வந்தது. என்ன மீரா, நிலத்துக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கையா? நீ உன்னுடைய நிலத்துல இந்த டைம் என்ன விதைச்சிருக்க? ஆமா கோரி அக்கா, நான் இந்த டைம் என்னுடைய நிலத்துல சோளம் விதைச்சிருக்கேன். அதுக்கு தான் இப்போ நான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா மீரா? சரி மீரா, எனக்கு நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. மீராவும் கொஞ்ச நேரத்திலேயே நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. காலு காலு, அந்த மீரா அதோடைய நிலத்துல சோளம் போட்டுருக்கு. நாமளும் இந்த டைம் சோளத்தையே போடலாம். ஆமா கோரி, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அந்த மீரா என்ன போட்டிருக்குதோ அதை தான் நாமளும் போட போறோம். அந்த மீரா எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சுதான் செய்யும். அடுத்த நாளே காலுவும் கோரியும் தன்னுடைய நிலத்துல சோளத்தை விதைச்சாங்க. அவங்க சோளத்தை விதைச்சதோட சரி, அதுக்கு தண்ணியே ஊத்தல. அவங்க சோம்பேறித்தனத்தால அந்த சோளத்தை கண்டுக்கவே இல்லை. தண்ணி கொஞ்சமோட ஊத்தாம வீட்டுல ஜாலியா படுத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் போச்சு. மீனுவோட காட்டுல சோளம் நல்லாவே தளைஞ்சு அது அறுவடைக்கு தயாரா இருந்தது. ஆனா காலு கோரியோட காட்டுல அவங்க தண்ணியே ஊத்தாதனால சோளம் சின்ன சின்னதா தான் தளைஞ்சிருந்தது. சாரா, நம்மளுடைய நிலத்துல சோளம்லாம் நல்லா தான் தளைஞ்சிருக்குது. கண்டிப்பா நமக்கு இந்த டைமும் லாபம் வரும். சோளமெல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கு. நாம அதை நாளைக்கே அறுவடை செஞ்சு மூட்டை கட்டி வச்சிடணும். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் மீரா சோளத்தை எல்லாம் அறுவடை பண்ணி 10 சோள மூட்டைகளா கட்டி வச்சது. காலு கோரியும் தான் வயல்ல விளைந்த பயிரை அறுவடை செஞ்சாங்க. அவங்களுக்கு 4 மூட்டை மட்டும்தான் கிடைச்சது. அப்போ கோரி காலு கிட்ட, அந்த மீராவுக்கு எவ்வளவு வந்திருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போய் அங்க பார்த்துச்சு. மீரா அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி நல்லா பார்த்துக்கிட்டதுனால அதுக்கு 10 மூட்டைகள் வந்திருந்தது. இதை பார்த்தா கோரிக்கு கொஞ்சம் பொறாம அதிகமாச்சு. காலு, நம்மளை விட அந்த மீராவுக்கு தான் அதிகமா விளைச்சல் வந்திருக்கு. நம்மளுடைய விளைச்சல் வெறும் 4 மூட்டைகள் மட்டும்தான். ஆனா அந்த மீராவுக்கு 10 மூட்டை. ஆமா கோரி, அந்த மீரா மட்டும் எப்படிதான் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யுதோ தெரியல. நம்மளால மட்டும் செய்யவே முடியல. சரி, பாத்துக்கலாம். நைட்டு 12 மணி ஆச்சு. கௌரிக்கு தெரியாம
கிடைச்சது. இது எதுவுமே தெரியாத கோரி ஒரு ஆளை செட் பண்ணி நைட்டோட நைட்டா மூட்டைய மாத்தி வைக்க ஏற்பாடு செஞ்சது. அவங்களும் இப்போ காலுவோட நிலத்துல இருந்த பெரிய மூட்டைகளை மீனுவோட நிலத்துக்கும், மீனுவோட நிலத்துல இருந்த சின்ன மூட்டைகளை மறுபடியும் காலுவோட நிலத்துக்கும், அவங்கவுங்க மூட்டைகளை அவங்கவுங்க நிலத்துக்கே மாத்தி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலுவும் கோரியும் மீரா என்ன பண்ணுதுன்னு பாக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் மீராவோட நிலத்துக்கு தான் போனாங்க. அங்க போய் பார்த்ததும் ரெண்டு பேருத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா அங்க மீனா தன்னுடைய மூட்டைகளை வண்டியில ஏத்திட்டு இருக்கிறத பார்த்ததும் ரெண்டு பேருத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இங்க என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம ரெண்டு பேரும் தன்னுடைய நிலத்துக்கு போய் பார்த்தாங்க. அப்போ கோரிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, நம்மளுடைய மூட்டைகளை யாரு இப்படி சின்ன சின்னதா 10 மூட்டைகளா கட்டி வச்சது? கோரி, நான் தான் அப்படி பண்ணுனேன். 10 மூட்டைகளா கட்டி சின்ன மூட்டைகள் எல்லாம் மீராவோட நிலத்திலையும், மீராவோடைய நிலத்துல இருந்த மூட்டைகள் எல்லாம் நம்மளுடைய நிலத்திலையும் நான் தான் மாத்தி வச்சேன். ஆனா மறுபடியும் நம்மளுடைய மூட்டைகள் நம்மளுடைய நிலத்துக்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. உனக்கு நான் இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு தான் இப்படி பண்ணுனேன். காலு, என்ன காலு, நீங்க எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? நானும் அதே இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நைட்ல ஆளை செட் பண்ணி மூட்டைய மாத்தி வைக்க சொல்லி சொன்னேன். இப்போ எனக்கு என்னுடைய பணம் தான் தேவையில்லாத நஷ்டமாச்சு. ஓ, அப்போ நான் மாத்தி வச்ச மூட்டைகளை நீ செட் பண்ண ஆளுங்க தான் மறுபடியும் நம்மளுடைய மூட்டையை நம்மளுடைய நிலத்துக்கே கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்களா? நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல கோரி. யா கோரி, நீ இப்படி பண்ண? அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர மாத்தி மாத்தி திட்டிட்டு தான் இருந்தாங்க. இனிமேட்டுக்காவது நாம மத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அப்படி பொறாமப்பட்டீங்கன்னா எங்களுக்கு நடந்த மாதிரி தான் நடக்கும். தேவையில்லாம நாங்க எங்களுடைய பணத்தை தான் இப்ப இழந்துட்டு இருக்கிறோம். இந்த தண்ணியை நான் அப்பவே ஊத்தி இருந்தேன்னா எங்களுடைய விளைச்சலும் நல்லா விளைஞ்சிருக்கும், எங்களுக்கும் லாபம் வந்திருக்கும். இனிமேலும் மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம